Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg fried rice. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். நான் வந்து ரைஸ் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அப்புறம் வந்து 1க்கு 2 தண்ணி வச்சிட்டு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். விசில் போடுறதுக்கு முன்னாடி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 4 முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த முட்டையை இந்த மாதிரி லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்போவும் ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஆயிலும் இதுக்கு செட் ஆகாது. இதில் வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கிடலாம். இது லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால என்கிட்ட இருந்த பொருள் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா பாயில் ஆன பிறகு 3 கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு குடை மிளகாய், அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கிடுறேன். நான் வந்து பீன்ஸ் சேர்த்துக்கல. உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள் வந்து ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு தேவையில்லை. அந்த எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு பாயில் ஆகினாலே போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் தேவைன்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் வந்து எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் இல்லைன்னா கூட பரவாயில்லை, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உதிரியாக நல்லா இருக்கும். இப்போ வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரைஸ் பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம், பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்கும்போது. இப்போ வந்து ரைஸ், வெஜிடபிள்ஸ், முட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, இது எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரைஸ் வந்து 2 பெரியவங்க 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியே எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டாம். வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு சைடிஷாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ஃப்ரைட் ரைஸை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.